அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு. இந்த வகுப்போடைய ஒரு சிறு முன்னோட்டம் நம்ம பார்த்துக்குவோம். இந்த வகுப்பு ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி. இந்த உலகம் பலவிதமான புரட்சிகளை சந்திச்சிருக்குது. அரசியல் புரட்சி, அறிவியல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பல வகையான புரட்சிகள் நடந்திருக்குது. புரட்சிகள் ஒவ்வொன்றும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு மாற்றத்தை நோக்கியாக தான் ஒவ்வொரு புரட்சிகளும் அமையும். அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த புரட்சிகள் எந்தளவுக்கு அது மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு புரட்சி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அப்படியே தலைகீழ புரட்டி போடணும், அதுதான் புரட்சி. ஆனால் நிறைய விஷயங்களில் அந்த புரட்சி ஒரு சில மாற்றங்களை தான் ஏற்படுத்தியிருக்குதே தவிர ஒட்டுமொத்தமாக தலைகீழாக ஒரு விஷயத்தை புரட்டி போடுது அப்படிங்கிற அளவுக்கு எந்த ஒரு புரட்சியும் இதுவரை இருந்ததில்லை. ஒரே ஒரு புரட்சியை தவிர, அதுதான் குர்ஆனிய புரட்சி. குர்ஆன் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சஹாபாக்களுடைய வாழ்வும், அந்த குர்ஆன் அவங்களுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்வும் ஒட்டு மொத்தமாக தலைகீழ மாறுச்சு. அவங்களுடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், அவங்களுடைய மற்ற பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக தலைகீழாக மாறுச்சு. ஒரு புரட்சியை பொதுவாக ஏற்படுத்தணுன்னா அதை ஒரு சில ஆண்டுகள் சிலர் அதை சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வரக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரட்சி ஒருத்தவங்க ஒரு 20% பூர்த்தி செஞ்சுருப்பாங்க, அப்புறம் 50, அப்புறம் 80, இப்படி படிப்படியாக சில ஆண்டுகளாக அது நடக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கள் ரொம்ப அறியாமையான ஒரு ஜாஹிலியா காலத்தில் இருந்து ஒரு தீய பழக்க வழக்கங்களோடையும் மோசமான பண்புகளோடையும் இருந்த அந்த மக்களை, அந்த 0% அந்த பண்புகளோடு இருந்த அந்த மக்களை 100% அளவுக்கு அவங்க மாற்றினாங்க ரசூலுல்லாஹ் குறுகிய காலத்தில். அப்படி மோசமாக இருந்த அந்த மக்கள் டோட்டலாக தலைகீழாக அவ்வளோ நற்பண்பாளர்களாக மாற்றினது எது? இந்த அல் குர்ஆன் தான். அப்படி மோசமான ஒரு பண்புகளில் இருந்த அந்த மக்களை மாற்றின இந்த குர்ஆன் ஏன் நம்மளை மாற்றலை? அப்படிப்பட்ட அந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த வகுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி உயிரோட்டமான முன்னுதாரணமான ஒரு சமூகமாக இருந்துச்சோ, அது மாதிரி நம்முடைய சமூகமும் ஒரு முன்னுதாரணமான ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வகுப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குர்ஆன் நம்முடைய இதயத்தில் இருக்கணும், அதோட கருத்துக்கள் நம்மளுக்கு புரியணும், வாழ்க்கையில் அது நம்மளுக்கு வெளிப்படணும். அப்போ தான் நமக்கு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். நல்ல மாற்றத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் மாறாத ஒன்று இருக்குது அப்படின்னா அது சுன்னத்துல்லாஹ், அல்லாஹுடைய வழிமுறை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய வழிமுறையை, அந்த மாறாத நியதிகளை குர்ஆன் நம்மளுக்கு கற்றுத்தருது. எப்படி ஒரு விதை, ஒரு நல்ல விதை ஒரு நல்ல ஒரு நிலத்தில் இருந்து அது அழகாக வளர்ந்து அது மரமாகுதோ, பயனளிக்கக்கூடிய ஒரு மரமாகுதோ, அது எப்படி ஒரு மாறாத ஒரு நியதியாக இருக்குதோ, அது மாதிரி அல்லாஹுடைய வழிமுறைகள், இது போன்ற அல்லாஹுடைய வழிமுறைகளும் மாறாததாக நம்மளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட மாறாத நிறைய நியதிகளை நம்மளுக்கு குர்ஆன் கற்றுத்தருது. குர்ஆன் பல வரலாறுகளை பேசுது. வெறும் வரலாறுகளை மட்டும் அது பேசலை, வரலாறோட நியதிகளை நம்மள்கிட்ட பேசுது. பல வரலாறுகள் வரும் போகும், ஆனால் அந்த வரலாற்றிலிருந்து நம்ம வாழ்வதற்கு கிடைக்கிற படிப்பினை என்ன அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு கற்றுத்தருது. இப்படி ஒவ்வொரு வரலாற்றிலிருந்தும் நம்ம வாழ்வதற்கான படிப்பினைகளை, அதற்கான தீர்வுகளை நம்ம தேடணும். அதை நம்ம வாழ்வில் நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், இந்த ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் பேனாவாக்கி, அது மாதிரி 7 கடல்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கடல்களையும் அதோட சேர்த்து 7 கடல்களையும் மையாக்குனாலும் என்னுடைய அந்த வார்த்தைகள் எழுதி முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் நம்ம ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் பேசுது. ஒரு மனுஷனுக்கும் ஒரு குர்ஆன் இருக்குது. அவனுக்கான குர்ஆன் அவன்கிட்ட பேசுது, அவனுடைய விஷயங்களை சொல்லுது. எனக்கான குர்ஆனுக்குள்ளே நான் நுழைஞ்சி சிந்தித்து அதை கண்டறிஞ்சு அதை நான் நடைமுறைப்படுத்தணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தங்களுக்கு ஒரு குர்ஆனுக்குள்ளே நுழையணும், தனக்கான விஷயங்களை தேடணும். இப்படி அவங்களும் தங்களுடைய குர்ஆனுக்குள்ளே நுழையிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது.
அந்த தடைகளையெல்லாம் எப்படி நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்போட பிரதான செய்தி. இந்த வகுப்புகளில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, ஏன் குர்ஆனோட நம்ம நெருங்க முடியல, குர்ஆனை எழுத புரிஞ்சிக்க முடியல, அதை நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியல, அது நடைமுறைக்கு வர என்னெல்லாம் தடையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூரத்துல் அஸ்ரா எடுத்துக்கிட்டோம்னாக்க அது டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுது. சூரத்துல் நிசா குடும்ப அமைப்பு பற்றி பேசுது. சூரத்துல் ஹுஜுரத் சமூக ஒழுக்கத்தை பற்றி பேசுது. சூரத்து தௌபா பொறுப்புணர்ச்சி பற்றி பேசுது. சூரத்துல் யூசுஃப் உணர்வுகளை பக்குவப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுது. இப்படி ஒவ்வொரு சூறாக்களும் அதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒத்து போய் பார்க்குறது, எப்படி அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் அந்த வசனங்களை ஒத்து பார்த்து அதை கண்டறிஞ்சு அதற்கான சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம். உயிரோட்டமான இஸ்லாமிய சமூக அமைப்பை உருவாக்குறதோட முதல் படியாக இந்த வகுப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம முதல் வகுப்புக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது இதை குர்ஆனை அறிஞ்சிக்கிறதுக்காக இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடையாது. குர்ஆனை நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல சோர்ஸ் இப்போ இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்த காலங்களாக இருக்குது. ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே இருக்குது. யூடியூப்பில் மற்ற சோசியல் மீடியாக்களில் நம்ம போனோம் அப்படின்னாலே குர்ஆனுக்குரிய நிறைய விளக்கங்கள் எல்லா பக்கத்துலேருந்து கிடைக்கிது. ஸோ அதுக்காக இப்போ நம்ம இதுக்காக ஒரு ஆசிரியர் முன்னாடி இருந்து நம்ம கற்றுக்கணும், அந்த கற்றுக்கிட்டால் தான் நம்ம குர்ஆனை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. அப்போது அறிஞ்சிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அப்போ இது ஆலிமாக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. உங்களை பெரிய ஆலிமா ஆக்குவேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஆலிமா ஆகிறாங்க அப்படின்னா அது அதில் நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு ஹதீஸ் இருக்குது. 3 மிகப்பெரிய மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கொண்டு வருவான். அவங்கக்கிட்ட அதில் ஒரு ஆள் அந்த குர்ஆனை நல்லா கற்றறிந்து அவங்க மக்களுக்கு அதை எடுத்துரைச்ச ஒரு அறிஞர். அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் போடுவான். ஏன் அப்படின்னா அவங்க மக்கள் தன்னை அறிஞர்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அவங்கள நரகத்தில் போடுறதா சொல்கிறான். அப்புறம் இன்னொரு மனிதர் அவங்க நரகவாசிகள் பேசிக்கிற சம்பவம் வரும். அதில் ஒருவரை பார்த்து மற்றவர்கள் கேட்பாங்க, நீங்கள் எப்படி நரகத்துக்கு வந்தீங்க, நீங்கள் எதில் நன்மையை நீங்கள் தீமையை தடுத்தீங்க எங்களுக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நரகத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட மற்ற மனிதர்கள் கேட்பதாக ஒரு செய்தி வருது. அப்போது இந்த மாதிரி மக்களுக்கு எடுத்துரைத்த நன்மையை தீமையை தடுத்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துரைத்த அந்த ஆலிம்கள் நரகத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இருக்குது. இந்த ஆபத்தையெல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கிற வல்லமை படைத்தவங்களால் மட்டும்தான் இந்த ஆலிமா இருக்க முடியும். கவனமற்று அதில் இருக்கிறவங்க அப்படின்னு பல சிக்கலில் அதில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய மறுமை வாழ்வு வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டும் நபி மொழியுமே நம்மளுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, அறிஞர்களை ஆகிறது அவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதில் நிறைய சவாலான விஷயம். அது அந்த விஷயத்தில் ஷைத்தான் ரொம்ப விளையாடுவான். நம்ம அதில் சரியான கவனம் செலுத்தாமல் இருந்தால் அதில் சைத்தான் இப்படிலாம் வருவான் அப்படிங்கிற அறிவு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு அது சவாலான விஷயமாயிரும். நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை அது நாசமாக்கக்கூடியதாக ஆயிரும். இந்த குர்ஆனே நம்மளுக்கு நம்மளுடைய மறுமை வாழ்வோட வெற்றிக்காக தான் நம்ம கற்றுக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நம்ம கற்றுக் கொடுக்குற அந்த ஒரு காரணத்தினாலேயே அதை சரியான ஒரு நல்ல எண்ணங்களோடு அதை நம்ம செய்யாத போது மனிதர்களுடைய அந்த இதை வச்சு மனிதர்களுடைய அந்த பாராட்டுதலையும் புகழ்ச்சியை மட்டும் நாடி செஞ்சு அந்த ஆலிம்களுக்கு மறுமையே நாசமாகுது, மறுமையோட வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அதில் அவங்க தோல்வி அடைகிறாங்க. அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அறிஞர்களை உருவாக்குறதும் இந்த வகுப்புடைய நோக்கம் இல்லை. அப்போ இந்த வகுப்புடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக நம்ம குர்ஆனிய மனிதராக நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படி நம்ம மாற்று மதத்தினரை பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்களுடைய மதம் இப்படி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி நம்மளை பார்த்து நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் நம்மளுடைய மார்க்கத்தை அவங்க அறிஞ்சிக்கிடுவாங்க. நம்ம வழியாகவும் நம்மளுடைய செயல்பாடுகள் வழியாகவும் தான் குர்ஆன் அவங்கள்ட்ட போய் சேரும், இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் சேரும். அப்போது இந்த நம்ம
இந்த வகுப்பின் வழியாக நம்ம எப்படி ஆகணும் அப்படின்னா, இப்போ குர்ஆன்னா என்ன, அது என்ன சொல்ல வருது, அது என்ன எதிர்பார்க்குது, அது என்ன வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டால் இதில் படிக்கக்கூடிய நம்மளை போய் அவங்க நிறுத்தணும். நம்மளை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்வியல் வந்து குர்ஆனாக மாறி இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடுகள் முழுதும் குர்ஆனாக மாறி இருக்கணும். குர்ஆனை எப்படி அணுகணும், குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வழியாக அவங்க தெரிஞ்சுக்கிறணும். அப்படியே குர்ஆனாக நம்ம மாறி இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் பற்றி கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கான ஹுல்குஹு குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய குணமே என்னவாக இருந்துச்சாம், குர்ஆனாக தான் இருந்துச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வகுப்போட நோக்கம் என்னென்னு பார்த்தா மாற்றம் தான் நோக்கம். மாற்றம் ஒன்றே தான் இந்த வகுப்புடைய நோக்கம். அப்புறம் இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னு பார்த்தோம், அறிவா இதோட நோக்கம், அறிவை பெறுறதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. வெறும் அறிவு வந்து பயனை தராது. அறிவு இருக்கிறதோட அந்த அறிவின்படி நம்ம செயல்படுறதுல தான் அந்த அறிவு வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவாக இருக்கும். வெறுமனே நம்மள்ட்ட அறிவு இருந்துச்சு அப்படின்னா நம்மள்ட்ட எந்த ஒரு மாற்றமும் நம்ம வாழ்வியலில் வந்து நடக்காது. இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சூரா ஜும்ஆவில் வந்து 5வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூதர்கள் பற்றி அல்லாஹ் பேசும்போது அந்த தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதக்காரர்களை வந்து பொதி சுமக்கும் கழுதைகளை போன்ற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக சொல்லி காட்டுறான். அவங்கள்ட்ட வந்து வேதங்கள் அவங்க கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதன்படி அவங்க செயல்படாததுனால அவங்க வந்து வெறும் ஏடுகளை சுமக்கக்கூடிய அந்த கழுதைகள் தான் அவங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக சொல்லி காட்டுறான். அதே எதிர்களை பற்றி அல்லாஹ் வந்து சூரத்துல் பக்கராவில் 44வது வசனத்தில் சொல்கிறான். நீங்கள் வந்து வேதத்தை ஓதிக்கிட்டு உங்களை மறந்துட்டு நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுறீங்களா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். அப்போ இது மாதிரி நம்ம வெறும் அறிவோடு இல்லாமல் அந்த அறிவோடு சேர்ந்து செயல்படுதல் மூலியமாக தான் மாற்றத்தை நம்ம நிகழ்த்த முடியும். இப்படியான பயனற்ற அறிவை விட்டும் பாதுகாப்பு கேட்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த துவா வந்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மில் லா தன்ஃபா. யா அல்லாஹ், பயனற்ற கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை வந்து நம்ம கேட்கக்கூடிய வளமுடைய மக்களாக இருப்போம். நம் வாழ்வில் மாற்றம் நிகழணும். இந்த வகுப்புக்கு முன்னாடி நம்ம இருந்ததை விட இந்த வகுப்புக்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கை மொத்தமாக மாற்றமாக இருக்கணும். எப்படி ரசூலுடைய குணம் வந்து அந்த குர்ஆனாக இருந்துச்சோ அது போன்று இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அந்த குணமும் குர்ஆனாவே நம்ம மாறி இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய மாற்றத்தை உணரணும். அந்தளவுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் நடக்கணும். அதுதான் இந்த வகுப்புடைய முதல் அம்சம். இரண்டாவது என்னென்னா, இந்த குர்ஆனை வந்து நம்ம கடலோடு ஒப்பிடலாம். அதில் சும்மா காற்று வாங்குறதுக்காக வரக்கூடியவங்க இருப்பாங்க. சும்மா காலை நனைச்சிட்டு போகிறதுக்கு சிலர் இருப்பாங்க. அதில் ஓரத்தில் இருந்து மீனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு சிலர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அந்த கடலுக்குள்ளே ஆழமாக சென்று அதில் முத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம இந்த குர்ஆனுக்குள்ளே ஆழமாக சென்று அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். இப்படி ஆழமாக சென்று நம்ம வாழ்க்கையை மாற்ற வாழ்வியல் விஷயங்களை இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளுங்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம். பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் போகிற போக்கில் குர்ஆன் ஒரு வாக்கியம், 2 வாக்கியம், அரை வாக்கியம், ஒரு வசனம், 2 வசனம் இப்படி தலைகீழாக புரட்டி போட்டு அப்படியே வாழ்க்கையை மாற்றுது. மெய்சிலுக்க வச்சு நம்ம வாழ்க்கையை அப்படி டோட்டலாக மாற்றுது. அதில் ஒரு வசனம் 59வது அத்தியாயத்தில் 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நாளைக்காக தான் முற்படுத்தி வைத்ததை கவனித்து கொள்ளட்டும். இது மேலோட்டமாக இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது மறுமைக்காக நம்மளோட நன்மையை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் நம்ம புரியும். இதையே நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோம் அப்படின்னா, இப்போ செய்ய வேண்டியதை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா நாளை நடக்க வேண்டியது சரியாக நடக்கும் அப்படிங்கிறது. எதை பற்றி நம்ம வந்து அச்சப்படுறோமோ அதை பற்றி இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்ல வருது. இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் பற்றிய பயம் நமக்கு இருக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ஆழமான ஒரு தத்துவத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது. நாளை பற்றிய பயம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் தராது. இன்றைக்கி நம்மளோட செயல் தான் நம்மளுக்கு வந்து மாற்றத்தை தரும். இது போன்ற மாற்றங்கள் நம்மளுக்கு நிகழ வேண்டும் என்பது இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நாம் அடுத்தடுத்து செயல்படுத்த போகும் விஷயங்கள். முற்றிலும் மாற்றத்திற்கான வகுப்பு தான் இது. அறிவிற்கான வகுப்பல்ல, வெறும் தேடலுக்கான வகுப்பல்ல, நம்மை பெரிய ஆலிமாக ஆக்குவதற்காக மாற்றுவதற்கான வகுப்பல்ல, முழுமையான வாழ்வியல் மாற்றத்திற்கான வகுப்பு இது. அல்ஹம்துலில்லாஹ்.